பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆண்டிபாலகர் திருக்கோவிலில் சிவவாத்தியம் முழங்க அரோகரா கோஷத்துடன் முகூர்த்த கால் ஊன்றப்பட்டு விழா வெகு விமரிசையாக தொடங்கியது. இக்கோவிலில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் விழாவிற்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரத்தில் அருள்மிகு மகாலட்சுமி அம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இவ்விழாவில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னாடி அவருக்கு பக்கத்தில் கண்ணாடி போட்ட தம்பி. புதுக்கோட்டை மாவட்டம் செல்லுக்குடியில் ஸ்ரீ வீரலட்சுமி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையால் அடித்தும் வினோத வழிபாடு மேற்கொண்டனர். குறும்பர் இன மக்கள் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் சர்வ அலங்காரத்தில் வீரலட்சுமி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் 4 வீதிகளின் வழியாக அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் குரும்பப்பட்டியில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மகாலட்சுமி கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை செய்த பின்னர் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேனி, மதுரை, நத்தம், வேடச்சந்தூர், பழனி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழாவின் 7ஆம் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ கோமதி அம்மன் பூ பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் புத்தூரில் அமைந்துள்ள ருத்ரபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்கள் குத்துவிளக்கை அம்பாளாக பாவித்து குங்கும அர்ச்சனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து வாழ்வாதாரம் செழித்து தாலிபாக்கியம் நிலைத்து சகல சௌபாக்கியம் வேண்டி ஒரே நேரத்தில் அனைத்து பெண் பக்தர்களும் சுவாமிக்கு தீபாராதனை செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நானாவித பரிமள பத்திரம் மனோரூபேஷு கோதண்டாயை நமக ஓம் சர்வசக்தி சமன்வித பயே ராஜ்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி. மதுரை சோழவந்தான் அருகே கருப்பணசாமி கோவிலில் ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஹரிஹரபுத்திர ஐயனார் கோவிலில் இருந்து குதிரை எடுப்பு ஊர்வலமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் கூழ் ஊற்றும் திருவிழாவும் ஸ்ரீ தண்டு துலுக்கானத்தம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் மணிகண்டன் என்ற பக்தர் ஒருவர் கிரேன் மூலம் பறந்தபடி அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலைக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் நேர்த்திக் கடன் நிறைவேற்றினார். தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தின் 443வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு திவ்ய நற்கருணை பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவில் திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திவ்ய நற்கருணை பவனியை தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை தலைமையேற்று சிறப்பித்தார். இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பாத்திமா அன்னை ஆலயத்தில் 62ஆம் ஆண்டு பெருவிழாவின் தேர் பவனி விமரிசையாக நடைபெற்றது. விழாவிற்கு ஜெயங்கொண்டம் மறைமாவட்ட முதன்மை குரு ஜோசப் கென்னடி முன்னிலை வகித்தார். இந்த விழா திருப்பலி நிகழ்ச்சியில் சூரிய மணல், சூசையப்பட்டினம் உட்பட பல்வேறு கிராமங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள மாதா கோவில் திருக்குளத்தில் 101ஆம் ஆண்டு புனித நீர்வூற்றும் சிறப்பு நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக பிரான்ஸ் நாட்டிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது. முன்னதாக இயேசு சபையின் குரு ஜோசப் ஆண்டனி சுவாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. இதில் அருட்தந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். இலங்கை நுவரெலியாவில் உள்ள சீதையம்மன் ஆலயத்தில் அசோகன் அனுஸ்ரீ தியான மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. அனுஸ்ரீ ஜெயின் குப்தா குடும்பத்தினரின் நன்கொடையின் கீழ் தியான மண்டபம் அமைக்கப்பட்ட நிலையில் ஆலய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கௌரவ வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத், இலங்கைக்கான இந்திய உயரஸ்தானிகர் கௌரவ் சந்தோஷ் ஜா பங்கேற்றனர். இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டைமான், பிரதி இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் VS சரண்யா அம்மையார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.